शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। सहनोऽस्तु सर्वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तुमाविद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। तन्देव भवति असद्ब्रह्मेति वेद चेत् अस्ति ब्रह्मेति चेद्वेद तन्तमेनं ततो विदृति तस्यैष एव शारीर आत्मा यः पूर्वस्य अथातोऽनुप्रश्नाः उदा विद्वानमुं लोकं प्रेत्य कश्चन गच्छति। आहो विद्वानमुं लोकं प्रेत्य कश्चित् समश्नुता सोगानयत बहुभ्यां प्रजायेयेति ततपोदस्यत ततपस्तत्वा इदं सर्वमुपजत इदं किञ्च। தைத்திரியோபனிஷத் பாஷ்யவாக்கியம் பார்த்துருக்கோம். பிரம்மவல்லியில 6வது அனுவாகம் அசந்தேக சபவத்திலே பஞ்சகோஷ விவரணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரம்மபுத்தன் பிரதிஷ்டான்னு சொல்றதுல அந்த புச்ச பிரம்மத்தை பத்தி இப்பதான் சொல்லிட்டு வர்றார். இதுல இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொன்ன இடத்துல அந்த சத்தியம் அப்படின்றது இப்போ அந்த சத்துவம் சத்தியம்தான் சத்துதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த சத்தியம்னா என்னன்னு விவரணம் பண்ணணும்னுக்காக அசந்தேவ சபவதி அப்படின்னு வந்தது. அதாவது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்ற இடத்துல அந்த அனந்தம் பிரம்மத்துக்கு ஆனந்தியம் பிரம்மம் எல்லை இல்லாததுன்னு காமிக்கிறதுக்காக நம்ம எல்லைன்னு எதை வச்சுருக்கோம், தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ எல்லையை வச்சுருக்கோம். அந்த தேசம் காலம் அந்த பிரம்மத்துல இருந்துதான் உண்டாயிட்டுன்னு காண்பிக்கிறதுக்காக இவர் பஞ்சபூதங்கள் சிருஷ்டி சொல்லி சொன்னார். அந்த பஞ்சபூதங்கள் சிருஷ்டி சொல்லும் போது அந்த பிரசங்கமாக இந்த பௌத்திகமான சரீரம் சொல்லி அதுக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள ஆகாசம் இருக்கு. அந்த ஹிருதயாகாசத்துல பரம்பொருளை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அது சொல்ல. ஏன்னா யோவேத நிகிதம் குஹாயாம்ன்றது அதுதான் எதுக்கு இதை ஞாபகப்படுத்துறேன்னா பிரம்மவிதாப்னோதி பரம்ன்றது சூத்திரவாக்கியம். அதுக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்டதே சத்வான் காமான் சஹ பிரம்மனாத் தத்சதா அப்படின்றது அதுக்கு வியாக்கியானம் அப்படின்னு சொன்னார். அது சூத்திரம், அது வியாக்கியானம், அதுக்கு லகு வியாக்கியானம். இது முழு வள்ளியும் அதை விவரணம் பண்றதுக்கு தான் வந்திருக்குன்னு பாஷிகாரர் முதல்ல பிரதிஜை பண்ணார். அதை நம்ம அப்பப்ப ஞாபகப்படுத்திக்கலாம். அதாவது இப்ப நம்ம படிக்கிறதுனா சுருக்கமா முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய விவரணம் தான் இங்க. வேதத்துக்கு வேதமே வியாக்கியானம் பண்றது. ஏன்னா மற்றவா கிட்ட விட்டா அவன் தன் மனசுல இருக்கிறது எல்லாம் புரிஞ்சுட்டு தாரதார ஏற்றி வச்சுக்கிறான்றதுக்காக வேதம் ஸ்பஷ்டமா தான் சொல்றதுக்கு தானே அர்த்தம் பண்ணிட்டு வருது. அதனாலதான் பாஷிகாரர் அதை முதல்ல சூத்திரம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதுக்கு வியாக்கியானம், அதுக்கு முழு வள்ளியும் வியாக்கியானம். அதனால நம்ம இங்க படிக்கக்கூடிய பாகங்கள்லாம் அந்த பிரம்மயுத ஆத்மோதி பரம்ல எங்க போய் சேர்றதுன்னு பாக்குறோம். இப்ப இதெல்லாம் பிரம்மத்தை பத்தி சொல்றதுனால பிரம்மன்னு சொல்லியிருக்கு. ஆத்மோதின்றது எப்படி வருது அப்படின்னா ஹிருதய குகைக்குள்ள இருக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க சொல்றதையும் மேல பொருத்தி பார்க்கணும். இதுக்கு நடுவுல சத்துவம் சத்தியம் ரெண்டு ஒண்ணுன்னு சொன்னதுனால அந்த பிரம்மம் இருக்கா இல்லையானே ஒரு சந்தேகம் இவரா கலக்கி விட்டது. அதுக்குதான் அசந்தேவ சபவதி அசத் பிரம்மேதி வேதச்சேதுன்னு சொல்லி அந்த பிரம்மம் இருக்கு அப்படின்றது அஸ்தி பிரம்ம அப்படின்ட்டு காரணம் சொல்லிட்டு வர. இது இந்த உபநிஷத்துல ஒரு விசேஷமான விஷயம்னு சொன்ன. தஸ்மாத் அஸ்தி பிரம்மன்னு அத்தனை இடத்துல நிரூபணம் பண்ண போறாரு. பிரம்மம் இருக்குன்றதுக்கு யுக்தி மூலமாக, அதாவது வேதத்துல சொன்ன விஷயங்களை வச்சு உபநிஷத்துல சொன்ன விஷயங்களை வச்சு யுக்தி புரஸ்தரமாக பிரம்மம் இருக்குன்னு நிரூபணம் பண்ணணும் அப்படின்றது அது ஒரு அவாந்தரமாக வரக்கூடியதான பிரயோஜனம். அது முக்கிய பிரயோஜனம் என்ன, பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது அந்த ஞானத்தை அடையிறது. அதுதான் முக்கிய பிரயோஜனம். அதுக்கு சந்தேகம் வர்றதுக்காக நிராகரணம் பண்றதுக்கு இந்த அஸ்தி பிரம்மத்தை அங்க சொல்லிட்டு வரப்படுறாரு. இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய பாகம் அனுப்பிரவேசம் தத்ருஷ்பா ததேவ அனுப்பிராவிஷத்துன்னு பார்க்கப்படும். அதற்கு முன்னாடி பாகம் சோகானுகத அவர் ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது
பிரம்மத்துக்கும் ஆசை இருக்குமே, ஆனால் அவரு நம்மள போலதானே கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லியாச்சு. அங்க என்ன பதில் சொன்னார்? கதந்தரி பிரத்யஞான லட்சணாக சுவாபபூதத்வாது விசுத்தாக நதை பிரம்ம பிரவர்த்ததே அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடியதான காமனைகள் சத்துவமான காமனைகள். இந்த நம்மள போல ரஜஸ்தமோ குணத்தோடு கூடியுள்ள கர்மாவினால ஏற்பட்ட காமம் இல்லை. அவருக்கு தேசாந்து தத்வர்த்தகம் பிரம்ம பிராணி கர்மாபேட்சையா. இதுதான் போன வாரம் பார்த்தோம். அவங்களுடைய கர்மாக்கள்னால அவருக்கு ஆசை வந்திருக்கு. அதாவது அது ஆசைன்னு கூட சொல்லக்கூடாது. நம்ம கர்மா பண்ணிருக்கோம், நம்ம கர்மா பண்ணதுனால நம்ம பலன் அனுபவிக்கணும். பலன் அனுபவிக்கணும்னா அதுக்கு அவர் ஏதாவது பண்ணாதான் உண்டு. ஏன்னா பலமத உபத்தேன்னு அவர் தான் பலதாத்தா. அவர் நம்ம என்னதான் வேலை பண்ணாலும் கூலி கொடுக்குறோம் ஒருத்தர் தான். அந்த ஆள் முயற்சி பண்ணலன்னா நம்ம எவ்வளவு அத்தமே வேறுவையா வேலை பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் வரப்போகுதுல. கூலி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அந்த ஆள் திருப்தி விட்டு கூலி கொடுத்தாதான் வேலை பண்றதுக்கு பிரயோஜனம். அது போல நம்ம என்ன கர்மா பண்ணாலும் அந்த பலதாதாவான பரமேஸ்வரன் சரி இவெல்லாம் கர்மா பண்ணிருக்காலே இவளை கொடுப்போம் அப்படின்ற அது பார்க்க போனா அந்த காமனைன்றத அது காருண்யம்னு எடுத்துக்கும். நம்ம மேல இருக்க கருணையினால சரி இவாளுக்கு கர்ம பலன் வரட்டும், அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய காமனையை தவிர நம்மள போல அது வேணும் இது வேணும்ன்றது இல்லை. ஏன்னா அது ஆப்த காமன்றது சொல்லியாச்சு. தஸ்மாத் சுவாதந்திரியம் காமேஷு பிரம்மன அதோ ந அனாப்த காமம் பிரம்ம சாதனாந்தர அனபேட்சத்வாச்ச. இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. பிரம்மத்துக்கு சுவாதந்திரியம் போயிடுமேன்னா பூர்வபக்ஷனுடைய கேள்வி. சுவாதந்திரியம் போகாதுன்னு பதில். இதோட வேலை முடிஞ்சிருக்கும். ஆச்சாரியர்கள் என்ன பண்றார், உபனிஷத் பாஷ்யம் எழுதும் போது இங்க அங்க சில பீஜங்கள் இருக்கிறார். பீஜம் எப்படின்னா நமக்கு நல்லா விசாரம் பண்றதா இருந்தால் அந்த வாக்கியங்கள் படிக்கும் போது அதுக்கு மேல புத்தி போகணும். சில வாக்கியங்கள்லாம் அந்த வாக்கியத்தை எடுத்தாலும் உங்களுக்கு அந்த மூலத்துல அன்வயமாகும். மூல மந்திரத்துக்கு அர்த்தம் அந்த வாக்கியம் இல்லைனாலும் அன்வயமாகும். இருந்தாலும் ஆச்சாரியர்கள் எழுதுறாரு அப்படின்னா பொழுது போகாம எழுதுறாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நம்ம தேடும். அது முக்கியமா இங்கேயும் நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இங்க ஏனோபனிஷத் வாக்கிய பாஷ்யத்துல நிறைய இடத்துல பிரதானிக்கு முழுக்கவே அந்த மாதிரி மூலத்துக்கு அன்வயம்ன்றது ஒரு பாகம். அது கால் பாகம் தான் உபனிஷத் பாஷ்யம். மீதி முக்கால் பாகம் அங்கங்க நம்மள விசாரம் நம்மள யோசிக்க வச்சு நமக்கு இனிமே வராத சந்தேகங்களை கலப்பி விட்டு அதுக்கப்புறம் இனிமே இந்த ஜன்னால பிரம்ம விஷயமா சந்தேகமே வரக்கூடாது அப்படின்னு நிச்சயம் வரதுக்காக வேதாந்த விஞ்ஞான சுனிஷ்டிதார்த்தாக அப்படின்னு சொல்றாரு. அந்த யாரு நிஷ்டிதார்த்தாக சுனிஷ்டிதார்த்தாக நம்ம எல்லாரையும் அது சுனிஷ்டிதார்த்தாலா பண்ணணும்ன்றதுக்காக சில வாக்கியங்கள் கூட இது பொறுமையா பாஷ்யம் படிச்சு ரொம்ப தெரியும். இல்ல பாருங்க, அது அனாப்த காமம் பிரம்ம ஒரு வேலை முடிஞ்சது. சாதனாந்தர அனபேட்சத்வாச்ச அப்படின்னு சொல்றாரு. அதாவது வேற எந்த ஒரு சாதனத்தையும் நையாயிக மதத்தை எடுத்துட்டா ஒரு பேச்சுக்கு ஈஸ்வரன் ஒருத்தருக்கார். அவர் ஜகத்துக்கு நிமித்த காரணம். அவர் உலகத்தை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னா அந்த பரமாணுக்களை எடுத்து வச்சுட்டு 2 பரமாணு சேர்த்து தியானத்தம், அப்புறம் 3 தியானத்தம் சேர்ந்து ரசகணத்தம், இப்படி எல்லாம் சேர்ந்து உலகத்தை சிருஷ்டி பண்றாருன்னு அவர் சொல்றார். அப்ப அவர் ஈஸ்வரன் எப்பேற்பட்டவரா இருந்தாலும் அவருக்கு அவ்வளவு பரமாணு வேண்டி இருக்கு. உலாலன் எவ்வளவு திறமசாலியா இருந்தாலும் மண்ணு தண்டம் சக்கரம் இவைகள்லாம் இருந்தாதான் அவரால் பண்ண முடியும். அவர் எவ்வளவு பெரிய நெசவாளியா இருந்தாலும் கையில பட்டு நூல் இருந்தாதான் நல்ல வஸ்திரம் அவருக்கு அருள் கொடுக்க முடியும். அது போல பரமேஸ்வரன் எப்பேற்பட்ட சக்திமானா இருந்தாலும் அவருக்கு பரமாணு வேணும்னு அவ ஒரு நம்ம பார்வையில ஒரு குறைச்சல பரமேஸ்வரனுக்கு உண்டு பண்றார். இங்க அப்படி இல்ல. சாதனாந்தர அனபேட்சத்வாச்ச. இது எதுக்கு இவ்வளவு அழுத்தி சொல்றேன்னா இந்த விஷயத்த சூத்திர பாஷ்யத்துல ஒரு அதிகரணத்தில் தீர்மானம் பண்றார். இதுதான் ஆச்சாரியர் பண்ணக்கூடிய வேலை. இங்க என்ன பண்ணிருக்காருன்னா மேல யாரு மற்ற உபனிஷத்துகள் எல்லாமும் படிச்சு அந்த அசாதோ பிரம்ம ஜிக்ஞாசான பிரம்ம மீமாம்சா பண்றாரு, அவளுக்கு சகாயமாக சில விஷயங்களை இங்க ஹேத்து எடுத்து கொடுத்துருக்காரு. இதை நன்னா புரியணும்னா சூத்திர பாஷ்யம் படிக்கணும். சூத்திர பாஷ்யம் நன்னா படிச்சுட்டு திரும்பி உபனிஷத் பாஷ்யத்துக்கு வந்தோம்னா எந்தெந்த அதிகரணத்துல எங்க சொல்லியிருக்காரு. உபசம்ஹார தர்ஷனா நேது சேர்ந்த சீரவத்தின்னு ஒரு அதிகரணம் இருக்கு. பரமேஸ்வரன் உலகத்தை சிருஷ்டி பண்ணவே இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷம் 2வது அத்தியாயம் முதல் பாதத்துல இருக்கு.
ஈஸ்வரன் உலகத்தை சிருஷ்டி பண்ணல. ஏன்? உங்க மதத்துல அத்வைத்தம், ஈஸ்வரன் ஒருத்தர் தான் இருக்கார் சிருஷ்டிக்கு முன்னாடி. அதேவ கும்மேது வந்து அசீத் அப்படின்ட்டு ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்றாரு. ஈஸ்வரன் தான் இருக்காரு. உலகத்துல யார ஒன்னா பாருங்க, ஒருத்தர் சிருஷ்டி பண்ணணும்னா அதுக்காக ஏதாவது ஒரு சாதனத்தை எடுத்துக்கிறார். இங்க ஒரு ஆளா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுக்கு சாதனாந்தரம் இல்லாததனால் அவரால் சிருஷ்டி பண்ண முடியாது, ஒரு பொருளை உண்டாக்க முடியாது அப்படின்னு பூர்வபட்சம் கேட்டார். அதுக்கு வந்து சூத்திரக்காரர் பாதராயனர் க்ஷீரவர்த்தின்னு சமாதானம் ரொம்ப சுலபமா சொல்றார். பால் தயிரா மாறுறதுக்கு வேற ஏதாவது எதிர்பார்க்கறதா? ஒண்ணுமே இல்லை, பாலை கூட்டா தானா தயிரா மாறும். அது பாஷ்யத்தில் வச்சு என்ன பண்ணிருக்கேன் இல்லையே, நம்ம ஆசஞ்சனம் பண்றது, அது கொஞ்சம் தயிர் சேர்க்கிறோம், அது உஷ்ணப்படுத்துறோம்னா அதெல்லாம் பாதி அர்த்தம். அது துறையாக வேகமா பண்றதுக்காக பண்றதே தவிர பால் அப்படியே விட்டா தானா தயிரா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கே ஒரு அதிகம் உபசம்மார தர்சனா நேதுதே இந்த க்ஷீரவர்த்தி தேவாதிபதி லோகே. எப்படி தேவர்கள்லாம் தன்னுடைய சொப்பிரபாவத்தினாலேயே சிருஷ்டி பண்றாலோ அது போல. இதுக்கப்புறம் கடைசியில் இன்னொரு அதிகரணம் இருக்கு, கிருஷ்ண பிரசக்தி நிறைவேற்ற சப்தகோபோவா அப்படின்னு ஒரு அதிகரணம். அதான் பிரம்மம் முழுக்கவே உலகமா மாறிட்டா இல்ல கொஞ்சம் மாறிட்டா அப்படின்னு சொல்லி திவ்யோ அமூர்த்த புருஷன்னு விஷய அந்த அங்க வந்து ஒரு உதாரண நிதர்சன வாக்கியத்தை வச்சிருந்து பிரம்மம் அது இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம்ன்றது அந்த சொல்லும் போது அந்த இடத்துல சொப்ன திருஷ்டாந்தத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. அதனாலேயே வந்து இந்த பிரபஞ்சம் மாயிகம் வித்யாபூதம்னு புரிய வைக்கிறதுக்காக அதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரணும்னா அதிக ஹேது. ஏன்னா இந்த சகாரத்தினால அதிகமான ஹேதுன்னு தெரியாது. இந்த அதிக ஹேது இல்லாமையே நமக்கு காரியம் சாதிச்சாச்சு. இருந்தாலும் அதிக ஹேது இருக்குன்னா அதிகமான சந்தேகம் இருந்தால்தான் அதிகமான ஹேது போடணும். என்ன சந்தேகம் வரலாம் அப்படின்னா, சாதனாந்தரம் இல்லாம பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டுருவோம். அப்படி கேட்கறதா இருந்ததுன்னா இதுக்கெல்லாம் பதில் நான் சூத்திர பாஷ்யத்துல சொல்லிட்டேன், அங்க போய் பார்த்துக்கோண்டு நமக்கு வந்து ஒரு கோடிட்டு காட்டுறதுக்காக இப்படி வரும் இந்த மாதிரி ஒரு அதிக ஹேது. இல்லைன்னா இந்த ஹேது இல்லை, எங்கெங்கெல்லாம் சகாரம் போட்டு அதிக ஹேது போட்டிருக்காரோ நிறைய பாஷ்யத்துல பாராயணம் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்துன்னு வரணும். விஷயம் முடிஞ்சு போயிருக்கோம், ஒரு சகாரம் போட்டு இன்னொரு ஹேது போட்டிருக்காரு, புத்தகத்துல அதை அடிச்சு கூடாது. அது இல்லைன்னு வச்சிருந்து விஷயம் பொருந்தது. இந்த அதிகமா ஒரு ஹேத்து போட்டிருக்காக்கா அது என்ன பட்சம் என்ன சாத்தியம் இன்னும் பின்னாடி இல்லைன்னு தோணும். இதுதான் வனமாலா போன்ற வியாக்கியானக்காரெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. நீங்க பாருங்க, சாதனாந்தர் அனுபவிச்ச இந்த ரெண்டு அதிகரணத்தை பராமர்சம் பண்ற மாதிரி இந்த இடத்துல இருக்கு. यदा अन्येषाम् अनात्मभूता धर्मादि निमित्तापेक्षाः कामाः स्वात्म व्यतिरिक्त कार्यकरण साधनांतर अपेक्षा च न तदा ब्रह्मणः निमित्तादि अपेक्षत्वम्. எப்படி நமக்கெல்லாம் अन्येषाम् अनात्मभूताः धर्मादि निमित्तापेक्षाः कामाः, அது நம்மளுடைய ஆசைன்றது உங்களோட வேறானது. நமக்கு இருக்கக்கூடிய ஆசை, நமக்குன்னு சொன்னாலே அந்த சஷ்டி 6ஆம் வேற்றுமை ஒரு சம்பந்தத்தை சொல்றது. சம்பந்தம் தான் ரெண்டு பொருள் இருந்தாதான் சம்பந்தம் வரும். என்னுடைய ஆசை, எனக்கு ஆசை அப்படின்னா நான் வேற ஆசை வேற. காமமய அதோமய இதோமயன்னு உபனிஷதே பரிகாசம் பண்றது. அவன் ஆசைப்பட்டானா ஆசமயமாகவே ஆயிட்டான். அது அடையிற வரைக்கும் அவனால உலகத்துல வேற எந்த பொருளையும் சிந்தனை பண்ண முடியாது என்று அது பரிகாசம் பண்றது. ஆனாலும் அவன் வேற ஆசை வேற தானே. அதனால அனாத்மபூதாக. அனாத்மான்னு என்னாச்சு? ஆசை அனாத்மான்னு சொல்றதுனால என்ன லாபம்? ஆச்சாரியே சொல்றாரு அப்படின்னா அனாத்மான வித்தியாதனப்ப. அதனால ஆசைன்றது நமக்கு இந்த ஆசை வந்திருக்கு, இது அடைஞ்சே தீர்வேன்னு பிரயாசப்பட வேண்டாம். அது காணல் நீர் போல, ஆசையும் காணல் நீர் போல, ஆசைப்பட்ட பொருளும் காணல் நீர் போல. அப்ப அதுக்காக சத்தியமான பிரம்மத்தை விட்டுட்டு அது பின்னாடி போக வேண்டாம்னு மண்டையில ஏற்றுறதுக்காக இந்த மாதிரி. அதனால அந்நேஷம் பிரம்மத்தை தவிர மற்ற எல்லாருக்கும் நான் ஆத்மா இல்லை, நான் இந்த சரீரம், நான் பிரம்மம் இல்லை, நான் சாதாரண ஜீவன் யாரெல்லாம் நினைக்கிறாளோ அவளுக்கு அந்நேஷம் அனாத்மபூதாக காமாக. அந்த காமம் எப்படி வந்தது? தர்மாதி நிமித்தாபேட்சாக. அந்த காமத்தை அடையணும்னா என்ன வேணும்? அதுக்கு ஒரு நிமித்தம் வேணும், அதுக்கு ஒரு காரணம் வேணும். அது என்னவா இருக்கணும்? தர்மாதி. நல்லதா இருந்ததுன்னா தர்மம், கெட்டதா இருந்தா அதர்மம். அதனால ஆதி இல்ல உதாசீனமா தான் லௌகிகமான பிரயாசைகள். தர்மாதி நிமித்தாபேட்சாக காமாக சுவாத்ம விதிரிக்த காரியகரண சாதனாந்தர அபேட்சாச்ச. ஆசை மட்டும் இவனோட வேறானது இல்லை.
அந்த ஆசை அடையறதுக்கான சாதனங்கள் சாதனாந்தர அபேட்சா. அவைகள் என்ன? காரிய கரண சாதனாந்தர அபேட்சா. அவைகள் எப்பேற்பட்டது? சுவாத்ம வதிரிக்த காரியகரண சாதனாந்தர அபேட்சாச்ச. அல்ஜிப்ராலாம் எழுதும்போது அது ஒரு முன்னாடி வந்து அத்தனை வேரியபிள் போட்டு இல்ல இத்தனை கான்ஸ்டன்ட் போட்டு ஒரு வேரியபிள் அப்படிதானே போடுவாங்க சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது. அந்த மாதிரி ஒரு விசேஷணத்துக்கும் ஒரு அர்த்தவசம் இருக்கு. சுவாத்ம வதிரிக்த காரியகரண சாதனாந்தர அபேட்சாச்ச யதா ந ததா பிரம்மண. பிரம்மத்துக்கு அது போல இல்ல, நிமித்தாதி அபேட்சத்துவம். சரி, அப்ப என்ன? சுவாத்மன அனன்யாக, அவரோட வேறானதே இல்லைந்தார். அப்ப அது பிரம்மஸ்வரூபமா அப்படின்னா அது பிரம்மத்தினுடைய சக்தி விசேஷம்னு எடுத்துக்கணும். அவரை விட வேறாக அது அவரை விட வேறாக அதற்கு ஒரு இருப்பு இல்லை. அவர் ஆசைதான் இருக்கு. பிரம்மத்தோட வேற ஒரு ஆசை இருக்கு, அவருடைய ஆசை இருக்கு அப்படின்னு பார்த்தா தனியா அவரை விட்டு பிரிச்சு எடுக்க முடியாது. அதனால சுவாத்மன அனன்யாக அதேதான சோகாமத அப்படின்னு சொல்றாரு. ஏன் நான் சக்தி விசேஷம்னா மாயன்றது அப்படி சொன்னேன். ஏன்னா மாயை இருக்கிறது எது வரைக்கும் மாயோபாதி இருக்கோ அது வரைக்கும் ஜெகத். மாயோபாதி போச்சுன்னா சிருஷ்டி இவைகள்லாம் எதுவுமே இல்லை. அதனால அனன்யாக, அவரை தவிர வேற மாயின்னு தனியா ஒரு பதார்த்தம் கிடையாது. ஈஸ்வரனை விட்டு மாயைன்னு தனியா ஒரு பதார்த்தம். ஈஸ்வரன் ஒண்ணு மாயை ஒண்ணுன்னு கிடையாது. ஈஸ்வரன் சொன்னாருன்னா அந்த பிரம்மத்துக்கு மாயோபாதி சேரும் போது அவர் ஈஸ்வரன். அதெல்லாம் பயிற்சி வித்யா வந்தாச்சு, மாயெல்லாம் பயிற்சினா நம்ம சுத்த பிரம்மன்னு சொல்லப்போம். இவ்வளவுதான் விஷயம். அதனாலதான் சுவாத்மனா அனன்யாக ததேததாக சோகாமயத. சோகாமயத சக ஆத்மா. யார் அந்த ஆத்மா? திடீர்னு சகான்னு வந்திருக்கு. முந்தின வாக்கியத்துல சகாக்கு எதுவுமே இல்லை. அப்ப திடீர்னு அவர்னா யார எடுத்துக்கிறது? இது வந்து புல்லிங்கத்துல நிர்தேசம் கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் பிரம்மபுத்தம் பிரதிஷ்டான்னு ஆரம்பிச்சு அசத்து சத்துன்னு எல்லாம் நபும்சகத்துல பேசிட்டு வந்திருக்கோம் மனுஷன். திடீர்னு சோகாமயத்துன்னு புல்லிங்கத்துல போட்டுருக்கு. அப்ப யாரை எடுத்துக்கணும் அப்படின்னா ஆத்மன ஆகாச சம்பூத்தகன்னு அங்க போட்டுருப்பாங்க. அந்த ஆத்மாவை என்ன புல்லிங்கன்னா ஆத்மாத சோகாமயத்தை சக ஆத்மா யஸ்மாத் ஆகாச சம்பூத. வியாக்கரணத்துக்காக வியாக்கியானம் பண்ணக்கூடியவர் ஆச்சாரியர். சக யஸ்மாத் ஆகாச சம்பூத அகாமயத, காமிக்குவான், ஆசைப்பட்ட. கதம் வித்தியாசப்பட்ட பௌத்யா பது பதுனா பகுன்ற வார்த்தைகள் ஆச்சாரியர் அர்த்தம் சொல்லியிருக்காரு. பிரபூதம் நிறைய சியாம் பவேயம். கதம் ஏகஸ்ய அர்த்தாந்தர அனனுப்பிரவேசே பகுத்துவம் சியாதிச்சதே. இது கொஞ்சம் கடினமான வாக்கியம். அது ஒரு பொருள் பலவாக ஆகணும்னா அது இன்னொன்றுக்குள்ள பிரவேசம் பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியர் கேட்கிறாருங்க. இங்க பிரவேசம்ன்றது வார்த்தைக்கு அர்த்தம் வந்து உள்ள நுழையணும்ன்ற அர்த்தம் கிடையாது, பிராப்தின்னு அர்த்தம். ஆனா மேல வந்து வரக்கூடிய சந்தேகத்தை மனசுல வச்சு இந்த மாதிரி எழுதிருக்க. அந்த மேல என்ன சொல்ல போறோமோ அந்த வார்த்தையில அனனுப்பிரவேசே பகுத்துவம் சியாது. அதாவது மண்ணு குடமாகாமல் வெறும் மண்ணாதான் இருக்கு. மண்ணு வந்து குடமாக்கினாதான் பல குடமாக மாறினாதான் நிறைய ஆச்சுன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா வெறும் ஒரே ஒரு மண். நம்ம பொறுத்த என்ன வெறும் மண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. வெறும் மண்ணுதான் இல்ல, வெறும் காரணம் மட்டும்தான் இருக்கு. இப்போ காரணம்னு சொல்லும்போது எவ்வளவுன்னா ஒன்றுதான் நம்மளால சங்கி கொண்டு வருது. எண்ணிக்கை ஒண்ணுதான் வரும். காரியமும் சேர்ந்து வந்ததுன்னா அநேக காரியங்கள் வரும்போதுதான் பல ஆண்டு வரும். நமக்கு உபாதான காரணம்னு பண்ணும்போதுதான் ஒண்ணு. நிமித்த காரணம் மற்ற சககாரி காரணம்லாம் வந்து எப்போ வரும்? நீங்க காரியத்தை உண்டு பண்றதுக்கு உண்முகமா அதுக்கு தயாரா இருக்கும்போதுதான் மற்றதெல்லாம். ஏன்னா வெறும்னா அது உபாதான காரணம். அதுக்குதான் இங்கிலீஷ் வந்து பொட்டன்ஷியல் காஸ்ட்னு சொல்றோம். அதை உண்டு பண்றதுக்கு அதுக்கு தகுதி இருக்கு, அவ்வளவுதான். அப்போ அது பகுபவனம்னா அது விகாரமானாதான் அதுக்கு பகுபவனம்ன்றது வரும். இப்போ ஒரு பரமாத்மாவுக்கு எப்படி பகுபவனம் வரும்? கதம் ஏகஸ்ய அர்த்தாந்தர அனுப்பிரவேசே. இது அதுவாக மாறாமல். பிரம்மம் மாறுதுன்னு சொல்ல முடியாது. பிரம்மம் மாறி போச்சுன்னா இல்ல, மாறும் பொருள் எல்லாமே அழியும். பிரம்மத்மனும் நித்தியம்னு சொல்லிட்டு வரும். அத்தனையும் மனசுல வச்சு நீங்க எழுதுற. கதம் ஏகஸ்ய அர்த்தாந்தர அனுப்பிரவேசே பௌத்தம் சியாதே. அதனாலதான் அவர் சொல்ற உபனிஷத்து என்ன சொல்லிட்டு பிரஜாயேய உற்பத்தியேயா, அதான் நான் உண்டு பண்ணுவேன்னு சொல்றேன்.
எப்படி உண்டு பண்ண முடியும்? நகி புத்திரோத்பத்தியேவ அர்த்தாந்தர விஷயம் பகுபவனம். புத்திரோத்பத்தியா இவ அப்படின்னு சேரம். எப்படி ஒரு அப்பாவுக்கு குழந்தை பிறந்ததுனால அந்த வீட்டுல இது வரைக்கும் 2 பேர் இருந்தா இவன் 3 பேர் ஆயிட்டார். அப்படிப்பட்ட பகுபவனமா? அப்படி இல்ல. புத்திரோத்பத்தியா இவ அர்த்தாந்தர விஷயம் பகுபவனம். இவர் ஒருத்தருக்கார், இவருடைய புத்திரன் ஒருத்தருக்கார், அதனால பகுபவனம். அது போலவா? இல்லை. கதம் சரி? ஆத்மஸ்த அனபிவியக்த நாமரூப அபிவியக்தியா. தன்னுடைய ஆத்மாலேயே இருக்கு. தன்னுடைய ஆத்மா இல்ல, அது ஆத்மா ஒண்ணுதான் இருக்கு. அதனால பேச்சு வழக்கில் தன்னுடைய ஆத்மா. ஆத்மஸ்த அனபிவியக்த, இதுவரைக்கும் அது வியக்தமாக தெளிவாக நமக்கு தெரியல, தெரிந்து நம்மளால காணப்பட முடியவில்லை, கண்டுகொள்ள முடியவில்லை. ஆத்மஸ்த அனபிவியக்தமான எது? நாமம் ரூபம். நாமம்ன்றது அது சொல், ரூபம்ன்றது அதனுடைய பொருள். ஆத்மஸ்த அனபிவியக்த நாம ரூபம் இருக்கு, அதனுடைய அபிவியக்தியா, அதை தோன்றுவதால் அவருக்குள்ளேயேதான் அடங்கியிருக்கு, அது வெளியில தோன்றது. விதைக்குள்ளதான் அங்குரம் இருக்கு, முளை இருக்கு. நாளடைவுல அந்த சூழ்நிலை எல்லாம் சரியா வந்ததுன்னா அதுக்குள்ளே இருந்து அந்த முளை விட்டு வருது. இது நாள் வரைக்கும் அந்த முளை எங்க இருந்தது? விதைக்குள்ளதான் இருந்தது. அதனாலதான் இங்க இருந்து அனுப்பிவிட்டால் அதே வருது. ஆத்மத்த அனபிவியக்த நாம ரூப அபிவியக்தியா, அதுதான் அந்த பகுபவனம்னு அர்த்தம். அதாவது பிதாவிலிருந்து புத்திரன் வராங்க, இது ஒரு ஜீவன், அது ஒரு ஜீவன். இவனுக்கு வேற பேரு காரியம் இருக்கு, அவனுக்கு வேற பேரு காரியம் இருக்கு. இவன் செய்யக்கூடியதுதான் வேற, அவன் செய்யக்கூடியது வேற. இவனுடைய ஆசா பாசங்கள் வேற, அவனுக்கு எல்லாமே வேற. இது போல அவர் பண்ணல. தனக்கு உள்ள இருக்கிறத வெளியில காட்டுறார், வெளியில கொண்டு வராருன்னு சொல்ல. அபிவியக்தி, காணப்படுத்துதல். இது வரைக்கும் காணாம இருந்தது, இப்ப காணப்படுத்துற. இதுக்கு வேற ஏதாவது திருஷ்டாந்தம் இருக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் தேடணும். ஆத்மஸ்த அபிவியக்த நாமரூப அபிவியக்தியா, அதுக்கு விவரணம் பண்றாரு. எதா ஆத்மஸ்தே அனபிவியக்தே நாமரூபே, இதெல்லாம் துவச்சனம், சப்தமி நியமம் இருக்கிறது. ஆத்மஸ்தே அனபிவியக்தே நாமரூபே வியாக்கிரியேதே, ஆத்மாவில் இருக்கக்கூடியதான அந்த நாமரூபங்கள் இதுவரைக்கும் வெளிக்கிளம்பாக வெளிக்காட்டப்படாமல் இருக்கிறதோ அது வியாக்கிரியேதே, அது மாறுறது, தன்னுடைய ரூபத்தை மாத்திக்கிறது. ரூபத்தை எப்படி மாத்திக்கணும்? இதுவரைக்கும் வெளிக்காட்டாமல் இருக்கக்கூடிய வஸ்து, வெளிப்படாமல் இருக்கக்கூடிய வஸ்து மாறுறதுன்னா இப்ப வெளிப்படுறதுன்னு அர்த்தம். அது ஒண்ணுதான் அங்க வியாக்கரணம். நாமரூபே வியாக்கிரியதே சதா நாமரூபே ஆத்மஸ்வரூப அபரித்யாகேனைவ. ஆத்மஸ்வரூபத்தை விட்டுல ஆத்மால இருக்கக்கூடியதான நம்ம சொப்னத்தை பார்த்தோம். சொப்னத்தை பார்க்கறதுனால தேவதத்தன் படுத்துன்னு சொப்னத்தை பார்த்தான். சொப்னத்துல ஏதோ ஒரு தேசத்துக்கு போற மாதிரி பாக்குறான், அங்க யாரோட பேசுறான், இங்க ஏறான், அங்க போறான், ஏதோ ஆழறான், சிரிக்கிறான், என்னமோ பண்றான். அவன் தேவதத்தனா இல்லாம போயிடல. அவன் கனவுல வேற ஏதாவது பேர் வச்சிருந்தா கூட அவனுடைய சொரூபம் அவனுக்கு மாறவில்லை. அதுபோல ஆத்மஸ்வரூப அபரித்யாகேனைவ, எனக்கூடியதான சொரூபத்தை விடாமலேயே அபரித்யாகேனைவ பிரம்மணः அப்ரவிபக்த தேசகாலே, பிரவிபக்தமான தேசகாலம், அதோட வேறான தேசகாலம், அப்பிரவிபக்த தேசகாலம், அதோட வேறான தேசமோ காலமோ சர்வாவஸ்தாசு வியாக்கிரியத்தை, எல்லா அவஸ்தையிலையும் வியாக்கரம். இங்க எல்லா அவஸ்தையிலும் பணமலால 4 அவஸ்தை போடுறார். தன்மாத்திர அவஸ்தா, ஸ்தூலபூதாவஸ்தா, அண்டாவஸ்தா, ததந்தர்வர்த்தி விகாராவஸ்தா. தன்மாத்திர அவஸ்தா, தான் மட்டும் இருக்கக்கூடியது. ஸ்தூலபூதா, அது கொஞ்சம் ஸ்தூலமா தெரியுது. அண்டாவஸ்தா, நமக்கு பார்க்க உடனே இது காரணம்னு தெரியும், அது அண்டாவஸ்தா, அதாவது காரியத்தை உண்டு பண்றதுக்கு முந்தின அவஸ்தை. அது அந்தர்வர்த்தி விகாராவஸ்தா, இந்த அண்டத்துக்குள்ள இருக்கக்கூடியதான விகாராவஸ்தை. 4 பொருட்க. இது பிரகரணங்கள்ல இங்க இருந்திருக்கணும், அதுதான் இல்ல வேற ஏதாவது கிரந்தங்கள்ல இருக்கு. அதை இங்க அவசியம் பண்ற. அதாவது சர்வாவஸ்தாக்கும் எல்லா விதமாக எல்லா அவஸ்தைகளிலும் நிலைகளிலும் வியாக்கிரியதே சதா தன் நாமரூப வியாகரணம் பிரம்மனோ பகுபவனம். அதுதான் பகுபவனம். சாரமா என்ன அப்படின்னா, தனக்குள்ள இருக்கக்கூடியதான நாமரூபத்தை, இதுவரைக்கும் தெரியாத நாமரூபத்தை இப்ப தெரியும்படி காட்டுற. இதுக்கு ஆகாசம், இதுக்கு வாயு, இதுக்கு ஜலம், இதுக்கு அக்னி, இப்படிலாம் பேரு உள்ள இருந்தது. ஆகாசம்னா எப்படி சப்த குணகம் ஆகாசம், சீத ஸ்பர்ஷவத்தியா இப்படிப்பட்டதான உருவங்கள், அதாவது லட்சணங்கள் தான் இருந்தது.
அது நமக்கு தெரியாம இருந்தது. இப்ப எல்லாத்தையும் தெரியும்படி பண்ணிட்டார். அதுதான் பகுபாவனம்னு பேர், வேற ஒன்றும் இல்லை. அத தத்வாரேனைவ ஆத்மா பகுபவதி நான்யதா நிரவயவஸ்ய பிரம்மண பகுத்வாபத்தி உபபத்ததே அல்பத்தம் வா. இதை தவிர நிரவயவமான பிரம்மத்துக்கு பகுபவனமோ உண்டாடோ எதுவுமே கிடையாது. அதான் கிருஷ்ண பிரசக்தி நிரவயஸ்க சப்தகோ போவான்ற அதிகரணத்துல இதை ஞாபகப்படுத்திருக்காரு, விசாரம் பண்ணியிருக்காரு. எதா ஆகாசத்து அல்பத்துவம் பகுத்துவம் வஸ்துவந்தர்கிறது. ஆகாசம் நிறையதா இருந்தோ இல்ல சின்னதா இருந்தோ எப்படி வரும்? இந்த அல்பத்துவத்தை எது கொண்டு வந்தாருன்னு கொஞ்சம் யோசிக்கணும். பகுபவனம்னு தான் உபனிஷத் சொல்லியிருக்கு. சோகாமத்த பகுஸ்தாம் பிரஜாயாட்டு விவரணம் பண்ணுவ ஆச்சாரியார்களுக்கு திடீர்னு அல்பத்துவம்பான்னு கொண்டு வர கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா பதில் கிடைக்கும். அதாவது பரமாத்மா சர்வசக்தி இப்படிலாம் சொல்றோம். அவைகள்லாம் இல்லாத ஜீவன் அநீசையா சொல்றது முக்கியமான உபாதி சேர்வதனால பரமாத்மாவுக்கு அல்பத்துவம் வரும். மாயோபாதி சேர்ந்து அவருக்கு அல்பத்துவம் வரல. அப்பதான் ஒரு சர்வசக்தி சர்வஜன் சர்வவித்தை இவைகள்லாம் இருக்காரு. ஆனா மாயோபாதி இல்லாம அவித்யா உபாதி வரும்போது இவருக்கு எல்லாமே குறைஞ்சு போகும். அதையும் ஞாபகப்படுத்துகிற அல்பத்துவம்னு கொடுத்தார். நிரவயவஸ்க பிரம்மண பகுத்தாபத்தி உபபத்தியதே அவயவம், அதாவது கிழக்கு மேல கீழே இப்படிப்பட்ட அவயவங்கள் இல்லாமல் உறுப்புகள் இல்லாத பிரம்மத்துக்கு அது நிறைய ஆறுதுன்றதோ அது குறைஞ்சு போச்சுன்றதோ சின்னதா இருக்குன்றதோ சொல்லவே முடியாது. அதனால எதா ஆகாசத்து அல்பத்தம் வகுப்பும் வஸ்துவந்தர கிருதமேவ, இன்னொரு வஸ்து வச்சுதான் நமக்கு நிறைய ஆகாசம் இருக்கு, நிறைய இடம் இருக்கு அப்படின்றோம். நிறைய இடம் இருக்குன்னா என்ன இருக்கும்? அதை பரிச்சேதம் பண்ணக்கூடிய அதை அளவிடக்கூடியதான இடம் பெருசா இருக்கு, அந்த பொருள் பெருசா இருக்கு, அப்பதான் நிறைய இடம் இருக்கு. அத தத்வாரேனைவ ஆத்மா பகுபவதி, இந்த உபாதியினாலதான் ஆத்மா நிறைய இருக்கு. இன்னைக்கு ஆத்மனோ அங்கிருந்து அனாத்மபூதம் விபக்த தேசகாலம் சூக்மம் விவகிதம் சித்திரகிருஷ்ணம் பூதம் பகத் பவிஷ்யத்வா வஸ்து வித்தியதே. ஆத்மாவோர் இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட பொருள் எதுவுமே இல்லை. அத நாமரூபே நாமமும் உருவமும் ரூபமும் சர்வாவஸ்தே எல்லா அவஸ்தைகளிலும் பிரம்மனைவ ஆத்மவதி, அந்த பிரம்மத்தினாலதான் அவைகளுக்கு ஆத்மா அதனுடைய சொரூபம் உண்டாகின்றது. பிரம்மம் இருந்தாதான் பிரம்மத்தினால்தான் அவைகளுக்கு அந்த நாமம் ரூபம் இவர்களுக்கு ஒரு சுரூபமே உண்டாகுது. இல்லைன்னா முயல்தும்பு போல எந்த ஒரு நிஸ்வரூபமா நிஸ்காரமா போயிருக்கும். பிரம்ம ததாத்மகம். ஆனா பிரம்மத்துக்கு நாம ரூபம் ஆத்மாவாக இல்லை. நாமரூபங்களுக்கு சொரூபம் என்ன? சொரூபம்னா தாரம்னு எடுப்பாரு. நாமரூபங்களுக்கு தாரம் என்ன அப்படின்னா ஆத்மாதான். அதெல்லாம் என்னென்னலாம் பொய்யோ அதெல்லாம் தள்ளிட்டு மீதி என்ன இருக்குன்னு பார்த்தா ஆத்மா மட்டும்தான் இருக்கும். அது விபரீதமா இல்லை. பிரம்மம்னா என்ன? இந்த உலகத்தினுடைய சேர்க்கை, உலகத்துல இருக்க எல்லா பொருளுடைய கூட்டம் தான் ஆத்மா. நம்ம மரம்னா தனியா தெரியும், வனம்னா காடுன்னு சொல்றோம். மரங்களுடைய கூட்டம், எல்லா மரங்களுடைய கூட்டம்னா மரம், அது வனம் ஆயிடுமோ? இப்ப தெருவில் வசதியா மரம்லாம் வச்சுருவாரு. எல்லா ராசியும் வாசல இந்த மரம் இருக்கு, அதை நம்ம வனம்னு சொல்றது இல்லை. அப்ப வனம்னா மரங்களுடைய கூட்டம்னு சொன்ன, இது இந்த இடத்துல பார்த்தா சுற்றி ஒரு 50 வீட்டுல ஒவ்வொரு வாரத்துலயும் ஒரு 2-3 மரம் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு 200 மரம் இங்க இருக்கு. மொத்த மாடி ஏறி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்ப இது வனம்னு சொல்லுவோமோ? இல்லை. அப்ப வனம்னு சொன்னா நம்ம என்ன சொல்றது? வனம்ன்றதுக்கும் மரம்ன்றதுக்கும் என்ன? மனுஷன் ஒரு ஆளை சொல்றதுக்கும் இவன் ஒரு சிப்பாயின்னு ஒருத்தனை சொல்றோம். இது பெரிய ஆர்மின்னு சொல்றோம். அந்த இந்த சேனான்றதுக்கும் ஒரு சிப்பாயின்றதுக்கும் என்ன சம்பந்தம்? இவளுடைய கூட்டம்னு சொல்ல முடியாது. அவ எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஏதோ பிக்னிக் மாதிரி போனாங்கன்னா அது நம்ம சேனான்னு சொல்றது இல்லை. இவைகள்லாம் ஒரு அமைப்புல இருந்தாதான் அதுக்கு வனம்னு பேரு. அதே போல இந்த மனுஷாலாம் ஒரு காரியத்தை நோக்கி போயிட்டு போதுதான் அவளுக்கு சேனான்னு பேரு. நீங்க ஒரு மனுஷனா தனியா பார்த்துட்டே வந்தா மனுஷன் 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 தான் தெரியும். அப்போ சேனான்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த புத்தி எப்போ வரும்? அதே போல மரம் மரம் மரம்னு பார்த்துருங்க, வனம்ன்ற புத்தி எப்போ வரும் அப்படின்னு விசாரம் பண்ணிருக்கேன். ஒரு தனியா இருக்கக்கூடியதான பொருளுக்கும் அதனுடைய சமூகத்துக்கும் வேற வேற விதமாக
நம்மளுக்கு இந்த பிரதீதி இந்த சப்த பிரவருத்தி நிமித்தம் வேறையா இருக்கு. அதனால அவைகளுக்கு இப்ப இந்த நம்ம வனம்னு சொல்றோம். வனம்னா என்ன அப்படின்னா மரங்களுடைய கூட்டம். அப்போ அந்த வனத்தினுடைய இருப்பு அதனுடைய சத்தா எதை நம்பி இருக்குன்னா அந்த இதுதான் இருக்கு, அந்த மரத்தை நம்பிதான் இருக்கு. நான் வனத்தை அழிக்க மாட்டேன், வனம் வந்து ரொம்ப நல்லது, அது காடு இருந்தாதான் மழையெல்லாம் வரும், நான் ஒரே ஒரு மரத்தை மட்டும் வெட்டிக்கிறேன் அப்படின்ட்டு ஆளுக்கு மரத்தை வெட்டிடுறேன். நான் வனத்தை அழிக்கல, நான் மரத்தை தானே வெட்டினேன் அப்படின்னா என்ன இருந்தது? அந்த வனம்ன்றது வந்து விருட்சாத்மகமா இருக்கு, இந்த சமூகமானது இதனுடைய ஆத்மகமா இருக்கு. இந்த அவயவியானது அவயவத்தோடு கூடியிருக்கு. நான் மனுஷனும் ஒண்ணும் பண்ணல, அவன் கையை மட்டும் வெட்டினேன். இன்னொருத்த வந்து இல்ல நான் காலை மட்டும் வெட்டுறேன், அவன் கழுத்தை மட்டும் வெட்டுறேன்னா அப்ப மனுஷன் போயாச்சு, அவன் சரீரம் போயாச்சு. அது போல இல்லைன்னு சொல்றாரு. அதோ நாமரூபே சத்வாதத்தே பிரம்மனைவ ஆத்மகதி. இவைகள் எல்லாம் அந்த பிரம்மத்தை கொண்டுதான் இருக்கிறது. பிரம்ம ததாத்மகம். கீதையிலும் நிறைய இருக்கு, அங்க போய் பார்க்கும்போது தெரியும். தத் பிரத்யாக்கியானே ந தயேவ, தத் பிரத்யாக்கியானே ந தயேவ தே இது நாமரூபே தத் பிரத்யாக்கியானே. பிரம்மம் இல்லை, பிரம்மத்தை நிராகரணம் பண்ணிட்டா அந்த நாமமும் இல்லை ரூபமும் இல்லாம போயிடும். தயேவ இது ததாத்மகே உச்சியதே. அதனால அவைகளை பிரம்மாத்மகமாக நாம் சொல்கிறோம். காவியாம்ச உபாதித்யாம் ஞாது ஞேய ஞான சப்த அர்த்தாதி சர்வ சம்வியவஹாரவா பிரம்மம். அந்த உபாதியினாலதான் இவைகளுக்கு எல்லாம், உபாதியினாலதான் வந்து எல்லாம் வருது, உபாதியினால எல்லாம் வருதுன்னா இது வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு முதல்ல நம்ம வந்து ஆத்ம புரிஞ்சு வரும். பாஷிகார் எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா இந்த வாக்கியத்தை எடுத்துக்காட்டு. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான விஷயத்த வந்து பிரஸ்தானத்திரை பாஷியத்திலே இந்த உபாதியினாலதான் வருது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 10 இடத்துல இருக்கு. ஆனா இதுதான் அந்த சித்தாந்தத்துக்கு அடிப்படையான விஷயமே. சரி பாஷிகார் எங்க சொல்லியிருக்காரு காட்டு பார்க்கலாம் அப்படின்னா அப்ப போய் தேடின்னு கூடாது. இது முக்கியமானது. காமியாம்ச உபாதித்யாம் ஞாத்ரு ஞேய, ஞாத்ருன்னா ஞாத அறிபவன், அறியப்படும் பொருள். அந்த அறிவு, இந்த சப்தம் நம்ம சொல்லக்கூடியது, இதுதான் அது சொல்லிய சப்தம், சொல்லக்கூடியதான சொல்லப்பட்டதான பொருள் ஆதி முதலிய சர்வ சம்வியவஹாரவா. அதனால அந்த பிரம்மத்துக்கு இந்த விவகாரம்ல பிரம்மா உலகத்தை உண்டு பண்ணார், அவர் படைத்தார், காத்தார், அழித்தார், இந்த மாதிரி எல்லா விவகாரமும் பிரம்மத்துக்கு எப்படி வந்தது? இந்த உபாதியினால வந்தது அப்படின்னு இருக்கு. இது வரைக்கும் வாக்கியம் 1வது ஸ்லோகம் வரைக்கும். கடாங்குராதி எப்பால் என்னன்னு பார்க்கலாம். கடாங்குராதி எக்காரியம் திருஷ்டம் சத காரணம் இதது ஆகாஷாதீஜ காரியம் ததத்யேவம் பிரதீயதாம். கடாங்குராதி கடம் அங்குரம் சொன்னது. எது காரியம் திருஷ்டம், கடம் அங்குரம் தான் அந்த நிலை. இவைகள்லாம் என்னென்ன காரியம் நம்ம பார்த்தோமோ சத்காரணம் இதது, சத்தை காரணமாக கொண்டது. ஆகாஷாதீஜ காரியம், சத்தை காரணம் ஒரு காரணத்தை கொண்டதுனால்தான் அவைகள் காரியம்னு சொல்றோம். ஆகாஷாதிகள் இப்ப நமக்கு காரியம், அதனால அதுக்கு ஒரு காரணம். காரியம் ததத்யேவம் பிரதீயதாம், அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அசதத்தேவிதம் காரியம் சர்வம் சியாத் அசதன்விதம். இதெல்லாம் அசத்தினுடைய காரியம்னு சொல்லுவோமே, ஆனால் எல்லாம் அசத்தோடு சேர்ந்து அசதன்விதமாக போய்விடும். இதெல்லாம் அசத்துன்னு சொல்லுவோம். அசத காரணம் நிராசத்தி. அதுவும் அசத்துக்கு வந்து சுரூபமே இல்லாததுனால அதுக்கு காரணமாகும் தன்மையும் ஆகாது. காரியம் அப்ப காரணம்னா காரணம் போய்தானே காரியம் வரும் அப்படின்னு அது ஒரு பட்சம் இருக்கு. நானது மிருத்திய பிராதுர்பாவாத்து விவகாரத்துல முதல்ல பெருசா விசாரம் பண்ணார். கடபாஷன்னே பேர் அது. அது கடத்தை வச்சு பெரிய தத்துவத்தை விசாரம் பண்ணா அது கடபாஷன்னே பேர் இருக்கிறார். அங்க இது வந்து அப்போ இதுக்கு பிரம்மத்துக்கு காரணம் சொல்லிட்ட, காரியம் உண்டான பிறகு காரணத்துக்கு என்னாச்சு? உடம்பு வந்ததுக்கு அப்புறம் அது மண்ணா இல்லை, அது குடமா மாறி போச்சு. தயிர் வந்ததுக்கு அப்புறம் பாலா போயிடுச்சு, பால் வந்ததுக்கு தயிர் வந்ததுக்கு அப்புறம் பால்ன்றது தேர் போயாச்சு. அது போல பிரபஞ்சம் வந்தோடனே பிரம்மம் இல்லாம போயிடுமோ அப்படின்னா குருவம் தன் குரு காரியம் தன் நிலையை விட்டு கொடுக்காமலேயே அது காரியத்தை உண்டு பண்றது. எப்படி அயஸ்காந்தம் எப்படி ஒரு அயஸ்காந்த பணி, ஒரு காந்தமானது
தன்னிடத்துல இருந்துட்டே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இரும்பு பொருள்லாம் இழுத்து போட்டு வேலை செய்கிறது. அது போல காரணத்துவம் வகை தேவம் தன் நிலை மாறாமலே காரணத்தை உண்டு பண்றது ஒரு திருஷ்டாந்தம். தெய்வம் சொல்வதோ அதிசயத்துக்க அப்படிப்பட்டதுக்கு ஒரு மாற்றம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டு வித்ய பிரத்யேகாத்மா யோகியத் யோனித் புரோஹித சோகாமியத வித்யான் வினா காமோக்தி கச்சித் பாடணும். சாவித்ய பிரத்யேகாத்மா பிரத்யேகாத்மா சாவித்யா அவித்யா சகித சாவித்ய பிரத்யேகாத்மா யோ வியத் யோனித் புரோஹித ஆகாசத்துக்கு காரணமானவர். அதாவது இங்க பார்த்தோமே சோகாமியத சக ஆத்மா எஸ்மாத் ஆகாஷ சம்பூத அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லிடுகிறார். சாவித்ய பிரத்யேகாத்மா யோ வியத் யோனித் புரா உதித பூர்வமுக்தக முன்னாடி சொல்லப்பட்டது. சோகாமியத அவர் காமனை ஆசைப்பட்டார். அவித்யாம் வினா காமோ அஸ்தி கச்சித் யாருக்கா இருந்தாலும் அவித்யை இல்லைன்னா ஆசை இல்லை. எனக்கு நிறைய ஆசை இருக்கிறது, நிறைய அவித்யா இருக்குன்னு அர்த்தம். அவித்யாம் வினா காமோ அஸ்தி கச்சித் அலாசஸ்ய ரூபஸ்ய வைஸ்வரூபம் யதா அன்யதः ரூபாவிதான பிராந்தித்தா பகுதேயம் பராத்மனः பிரஜாயே யஸ்யதோ பக்தி நாம ரூபாத்மனா பிரபு. அலாச ஏகரூபஸ்ய அலாசஸ்ய அலாசன்றது அந்த கொல்லிக்கட்டைன்னு சொல்லுவோம். அது கட்டை இதுல முனையில இது எரியுது, நெருப்பு எரிஞ்சிருக்கு. இல்ல இன்னொன்னு சொல்றார், அந்த கிராமங்கள்லாம் அந்த காலத்துல இருந்தது அந்த கயத்து நுனியில, அதுக்கு தமிழ் ஏதோ ஒரு வார்த்தை மறந்துட்டு, கயத்து நுனியில அது எரிய வச்சு அது வேகமா சுற்றி வரலாம். அது பார்க்கும்போது இந்த பட்சி பூச்சிகளுக்கு எல்லாம் அது ஒரு பயம் வரும், ராத்திரில வராதுன்றதுக்கு அது மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அலாத்த சக்கரம்னு பேரு. அந்த கயரோ இந்த கட்டையோ ஏற்றி வச்சுட்டு பார்த்தோம்னா அது ஒரே விதமா தான் இருக்கும், ஏகரூப சேலை. ஆனா அதை வேகமா சுழலும் போது நீங்க எந்த திக்குல இல்ல எந்த ஆகாரத்துல எந்த வடிவில் வச்சுருக்கோ அதே போல அந்த நெருப்பு வரும். அந்த தீப்பந்தமானது அந்த மாதிரி இருக்கும். பார்த்தா ஜுவாலையே இந்த மாதிரி போல இருக்கும். ஏகரூபத்திய அலாத்தத்திய வைஸ்வரூபியம் விஸ்வரூபம் அநேகமாக மாறுறது. எதா அந்நத அதுக்கு சுபாவமா ஒரே ஒரு ரூபம் தான் இருக்கு. எப்படி இருக்கு? ஒரு கட்டை மேல ஜுவாலை, அவ்வளவுதான் அதனுடைய ரூபம். ஆனா அந்நத இன்னொருத்தனுடைய காரியத்தினால அது பார்க்கறதுக்கு ஒரு வட்டமாகவோ நீளமாகவோ அது தோன்றது நடக்கும். வேகமா அந்த கட்டையை சுத்தினால அக்னி வட்டமா சுத்தா போல இருக்கும். அந்நதா வைஸ்வரூபியம். அதுபோல ரூப அபிதான பிராந்தியுக்தா, ரூபம்னா தெரியும், அபிதானம்னா நாமன்றதுக்கு அப்படி போகிற ரூபாபிதான பிராந்தியுக்தா இயம் பகுதா பராத்மன. பராத்மன இயம் பகுதா, பகுதான பகுத்வம் காரணத்தியம் இயம் பகுத்வம் அப்படி ரூபாபிதான பிராந்தியுக்தா. ரூபம் அபிதா ரூப நாம ரூபம் எனக்கூடியதான பிராந்தி. நாமரூபம் தான் பிராந்தி, நாமரூபம் தான் சம்சாரமேனு நிறைய இடத்துல பாஷிகர் சொல்றார். அதனால பிரஜாயேயா இத்தியதோ பக்தி நாமரூபாத்மனா பிரபு, நான் நாமரூபாத்மனா நான் உண்டாவேன் அப்படின்னு பிரபு அந்த பகவான் சொன்னார். ஆத்மஸ்தே நாமரூபேயே தேசகாலாத்யபேட்சினி ஜகத் கர்ம வசாத் ஈஷாத் ஜஜ்ஜேதே பகுதாத்மன. ஆத்மஸ்தே ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஏ நாமரூபே அது தேசகாலாதி அபேட்சினி. அந்த தேசம் காலம் இவைகளை அபேட்சித்து இவைகளை எதிர்பார்த்துதான் அதுக்கு அந்த நாமம் வரும், அதுக்கு அந்த நாமா வரும், அதுக்கு அந்த ரூபம் வரும். ஒரு பொருளும் அந்த தகுந்த காலத்துலதான் அந்த பேர், தகுந்த காலத்துலதான் அந்த உருவம். அதுக்கு தேச கால அபேட்சை இருக்கு. ஜகத் கர்மவசாத் ஈஷாது, ஜகத் கர்மவசாத் நம்மளுடைய கர்மாவசத்தினால இல்ல கர்மவசாது ஜெகத் வெஜ்ஜியது அப்படி அன்வயம் பண்ணிக்கலாம். ஈஷாதி வெஜ்ஜியது ஈஸ்வரனிடத்திலிருந்து இவைகள் வெங்கியமானது தெளிவாக தெரிய வருகிறது. ஆத்மன போதா அநேக விதமாக நமக்கு தெரிய வருது. வியாக்கிருத வித்யாதயோ விஷ்ணோ பிரத்யம் நாம ரூபயோ பூயோ பவனம் ஏதஸ்யாத்மாயினோனேகதாயதா யா பிரத்யம் நாமரூபயோகோ தயோகோ வியாக்கிருதி எந்த ஒரு வியாக்கரணம் மாற்றம் எதுக்கு நாமரூபங்களுக்கு பிரத்யகம் தினம் தினம் எப்பொழுதும்
எந்த ஒரு மாற்றம் இருக்கோ வியாதி விஷ்ணுஹோ பூயோ பவனம், விஷ்ணுனா பரமாத்மா, அவருடைய பூயோ பவனம், அவர் நிறைய உண்டாருதுன்றது ஏதஸ்யாது நாமரூபத்தினுடைய வியாக்கரணம், நாமரூபத்தினுடைய மாற்றம் தான் அவ்வியக்தமா இருந்து இப்போ வியக்தமா மாறுது. அதுதான் பரமாத்மாவினுடைய பகுபவனம், அவர் நிறையவாக உண்டாது. பகுத்தியாம் இருந்தா நான் நிறையவாக பிறப்பேன் அப்படின்றார். நிறையவாக பிறப்பேன்னு அவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா நாமரூபங்களை அவர் தெளிவாக காட்ட போறார் அப்படின்னு அர்த்தம். ஏதஸ்யாது யதா மாயின அநேகதா, ஒரு மாயாவி இருக்கா, அவன் வந்து நிறைய விஷயங்களாக வந்து நமக்கு எதிர்த்த பொருளை கொண்டு வந்து காட்டுறான். இருக்கிறது ஒரே ஆள் தான், அவன் ஏதோ ஒரு தந்திரம் பண்ணி நமக்கு நிறைய பொருள் இருக்கா போல காட்டுறான். அது போல ஒரே ஆத்மா தான் நமக்கு வந்து இந்த ஆகாசமாகவும் பூமியாகவும் அந்த சராசரமாகவும் நமக்கு ஏதோ ஒரு மாயினால அவர் கொண்டு வந்து காட்டுறார். அது போலதான் இது நகி அனவயவசிய அஸ்ய பகுத்தம் வித்யதேஞ்சதா, அவயவம் உறுப்புகள் இல்லாத அவருக்கு நிறையவாக பிறக்கிறதுன்றது அஞ்சதா பொருந்தாது. அஞ்சதா நயுத்தியது. அப்போ அது ஒரு கவுனமாக தான் சொல்லி ஆகலாம். தஸ்மாத் பாக்தம் பகுத்தம் சியாத், அப்போ ஒரு உபச்சாரமாக இல்லாதது இருக்கிறது போல உபச்சாரமா சொல்றோம். தஸ்மாத் பாக்தம் பகுத்தம் சியாத் யோமோ யத்கடாதிபிஹி, எப்படி ஆகாசம் ஒரே ஒரு ஆகாசம் தான் 10 குடம் இருந்ததுன்னா அவங்களுக்கு 10 பொருள் வச்சுக்கிறதுக்கு இடம் இருக்கா போல இருக்கு. வெறும் ஆகாசத்துல எதுவும் எல்லாம் ஒன்னா கலந்து போயிடும். இது வந்து தனித்தனியா வச்சுக்கலாம்னா அத்தனை 10 குடம் இருந்ததுன்னா 10 பொருள் தனித்தனியா வச்சுக்கலாம். அப்போ ஆகாசத்துக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்லை, இடம் வந்ததுனால இது கட்ட ஆகாசம், இந்த கட்டம் அந்த கட்டம் அப்படின்ட்டு நம்ம வச்சுட்டு பேதம் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இப்ப இதுக்கு மேல ஆத்மா திருவி பாஷ்யத்திலே ஏவம் காமஸ்தன்னு தபோதம், இந்த ஆத்மாவானவர் இப்படிப்பட்ட ஆசை, அதாவது பிரபஞ்சத்தை உண்டு பண்ணணும் ஆசை கொண்டு தபோதப்சத, தப இது ஞானம் வச்சது. அவர் தபஸ் பண்ணார். தபஸ் பண்ண என்ன தபஸ் பண்ணார்? தபஸ்னா ஞானம்னு அர்த்தம். எத்த ஞானமயம் தபக இது சுத்தியந்தராது. ஏன் அப்படி இவருக்கு மட்டும் இந்த மாதிரி சொல்லணும்? எத்த ஞானமயம் தபகான்னு இன்னொரு இடத்துல சிருஷ்டி பிரக்கிரியில வெறும் உபனிஷத்து சொன்னது மட்டும் இல்ல, திருஷ்டியை சொல்ற இடத்துல எத்த ஞானமயம் தபகான்றது சொல்லியிருக்கு. அதனால இங்க தபஸ்னா அந்த சர்வசாகா நியாயத்தினால இங்க இருக்கக்கூடியது தபஸ்ன்ற சப்தத்துக்கு ஞானம்னு எடுத்துக்கணும். இது சுத்தியந்தராது ஒண்ணு. ஆப்தகாமத்வாச்ச சொல்லலைனால இந்த அர்த்தம் தான் எடுத்துக்கணும். ஏன் ஆப்தகாமத்வா, அவருக்கு ஏற்கனவே எல்லாம் அடைஞ்சவர், எல்லாமாக இருக்கக்கூடியவர், எல்லாமாக ஆகக்கூடியவர். அவர் வந்து தபஸ்னால என்னத்தை சாதிக்க போறார்? அந்த ஆலோசனை ஞானம்னு தான் எடுத்துக்கணும். ஆப்தகாமத்வாச்ச இதரஸ்ய அசம்பவ, இதரஸ்ய நம்ம சொல்லக்கூடிய காயக்லேஷாத்மக தபஸ்ய அசம்பவையே தாபச தப்போதப்சித தப்பவான். இங்க தபஸ்து ஞானம் சொன்னாரு. எப்படிப்பட்ட ஞானம்னு சொல்றாரு? சிருஜ்யமான ஜகத் ரச்சனாதி விஷயாம் ஆலோசனாம் அகரோ தாத்மா அவ்வளவுதான். சிருஜ்யமான சிருஷ்டி பண்ணக்கூடியதான பண்ண போகிறதான ஜகத் அந்த உலகம் இருக்கு, அந்த ரச்சனாதி விஷய உலகத்தை இப்படி எல்லாம் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு விஷயம் ஆலோசனம் அப்படின்னு ஒரு யோசிச்சார். நான் உலகத்தை இப்படிதான் சிருஷ்டி பண்ண போறேன் அப்படின்னு உட்காந்து யோசிச்சாராம். அதுதான் தபஸ்ன்னு அர்த்தம். இப்ப நம்ம ஒரு காரியத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் உட்காந்து காத்துல பூஜை பண்றோம்னா, பூஜைக்கு முன்னாடி உட்காந்து என்னென்ன எல்லாம் வந்தாச்சு எடுத்து வச்சுட்டோம்னா, பாதி பூஜை எங்கேயாவது ஓடணுமா, பக்கத்துலயே எல்லாம் இருக்கா, கை கட்டுறது ஒரு சில இருக்கா, ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்து அதுதான் பண்ணாரு. சிருஜ்யமான ஜெகத் ரச்சனாத விஷயம் ஆலோசனம் அகரோத் ஆத்மா இச்ச ஏவம் ஆலோசிய யோசிச்சு தபஸ்தத்வா இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டம் இருந்தா பகவான் ஏன் தான் அப்படி சிருஷ்டி பண்ணாரு, நல்லா யோசிச்சுதான் பண்ணிருக்காரு. நம்ம கர்மா அப்படி பண்ணதுனால நம்ம யோசிக்காம கர்மா பண்ணிட்டு பகவான் ஏன் அப்படி உலகத்தை சிருஷ்டி பண்ணாருன்னு கேட்டுருக்கோம். ஆனா அவர் யோசிச்சுதான் பண்றாரு. பாஷிகார் சொல்றாரு ஏவம் ஆலோசிய தபஸ்தத்வா பிராணி கர்மாதி நிமித்தான ரூபம். அதுக்காக சொல்லுவாங்க. அவர் எப்படி யோசிச்சாருன்னா, இவன் என்ன பண்ணிருக்கான், இவனுக்கு என்ன கொடுக்கணும், அவன் என்ன பண்ணிருக்கான், அதுக்கு என்ன கொடுக்கணும், அவர் அப்படிதான் யோசிச்சாரு. யாரு பழி வாங்கினா யாருக்கு ஒரு வருஷம் தூக்கி விடணும்ட்டு பண்ணல. வைஷமிய நைபிந்தியேன சாபயிற்றதுன்னு அதுவும் அதே அந்த நான் சொன்ன 2வது அத்தியாயம் முதல் பாகத்துல வர அதிகரணங்கள் எல்லாம் இந்த சிருஷ்டி விஷயத்தை பத்தி பேசுறது. ஆலோசிய தபஸ்தத்வா
பிராணிகர்மாதி நிமித்தானுரூபம் இதம் சர்வம் மூலத்துல ஜெகத் தேசத காலத நாம்னா ரூபேனஜ. இந்த தேசம், இந்த காலம், நான்னா இந்த பேரு, இந்த உருவம், யதானுபவம் சர்வைகி பிராணிபிகி, யார் யாருக்கு என்னென்ன அனுபவிக்கணுமோ எப்படி அனுபவிச்சாலோ அது போல சர்வைகி பிராணிபிகி. இப்போ ஒரு மீனை சிருஷ்டி பண்ணாருன்னா எங்க சிருஷ்டி பண்ணுவார்? யதானுபவம் சொல்லுவார். மீன் எப்பவுமே ஜலத்துல வரக்கூடியதான பிராணி. அப்ப எங்க ஜலம் இருக்கோ ஜலத்துக்குள்ளதான் அது சிருஷ்டி பண்ணும். நான் மீனை சிருஷ்டி பண்ண ஜலம் இல்லையே அப்படின்னு யோசிக்க மாட்டார். அதான் யதானுபவம். அது எப்படி அனுபவிக்கணுமோ அது முன்னாடி எப்படி அனுபவிச்சதோ அதே போல அது மீனாகக்கூடியதான கர்மா ஒரு ஜீவனுக்கு இருந்தார். அந்த மீனை சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி அது ஜலத்தை சிருஷ்டி பண்ணலாம். யதானுபவம் சர்வே பிராணிபிகி சர்வாவஸ்தை, எல்லா அவஸ்தையிலும் அனுபூயமானம். அப்ப அனுபவிக்க வேண்டியதும் சேர்த்து அஸ்வஜத்தை சிருஷ்டவான். எதிதன் கிஞ்ச எத்திஞ்ச இளம், இதெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அவிசிஷ்டம். இது அதுன்னு கிடையாது, என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கதிதன் ஜெகத் சிருஷ்டா. சரி, சிருஷ்டிகன் என்ன பண்ணார்? கிமகரோ ததையவம் சிருஷ்டம் ஜெகத் அனுப்பிராமிஷது, அது உள்ள பூந்துட்டா அப்படின்னு சொல்றது. இதுக்கு வார்த்தைகள் 4 ஸ்லோகம் இது வரைக்கும் பார்ப்போம். ஸ்ரௌதம் சிருஷ்டியாதி விஷயம் ஈஸ்வர ஆலோசனம் தபா. ஸ்ரௌதம் அதாவது வேதத்துல எப்படி சிருஷ்டி உலகம் உண்டாருன்னு சொல்லியிருக்கோ அது போல ராதா யதா பூர்வம் அகல்பயதுன்றதையும் சேர்த்து வார்த்தைக்கார சொல்ற. ஸ்ரௌதம் சிருஷ்டியாதி விஷயம், சிருஷ்டி முதலிய விஷயங்கள். அங்க ஆச்சாரிய சிருஷ்டி இல்ல ஞான எல்லாமே சொன்னாரு. சிருஷ்டியாதி விஷயம் ஈஸ்வர ஆலோசனம் தபா. ஈஸ்வரனுடைய ஆலோசனை தான் இங்க தபஸ். காரியத்வாத் லௌகிகஸ்ய தபசோ சம்பவோ பவேத். இதுதான் லௌகிகஸ்ய தபஸ. அந்த காயக்லேஷாத்மக தபஸுக்கு இங்க சம்பவிக்காது. யதாஸ்ருதி சமாலோச்சிய, வேதத்துல எப்படி சொல்லியிருக்குன்னு பார்த்தார். அப்ப என்னாச்சு? வேதத்துக்கு சுவாதந்திரியத்தை இங்க சொல்றாரு. அதனாலதான் யதாஸ்ருதி சமாலோச்சிய ஜெகதீஸ்வர. ஜெகதீஸ்வரன் பேர் இல்ல, ஈஸ்வர ஜெகத் சத்ய. யதாஸ்ருதி சமாலோச்சிய ஈஸ்வர ஜெகத் சத்ய. அது தித்தியைக வசனம். யதாக்கிரமம் யதாரு, யதாக்கிரமம் யதா கர்மம் யதா கர்ம யதா கிருதி. இது எப்படி எப்படி பண்ணணுமா? ஆத்மாக்கு அப்புறம் இது ஆத்மா ஆகாசத்துக்கு அப்புறம் வாயு, வாயுக்கு அப்புறம் ஜலம். ஏன்னா அதுக்கு ஒரு குணம் இருக்கு, இதுக்கு 2, அதுக்கு 3. யதா கிரமம் யதா ரூபம் எப்படி பண்ணணுமோ அப்படி. யதா கர்ம அவளுடைய கர்மாவுக்கு தகுந்தா போல. யதா கிருதி அது செய்த விதத்துக்கு தகுந்தா போல. மாயாவி ஜெகதுத்பாத்ய. யதா கர்ம யதா கிருதி 2த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். 2 பதம் இருக்கிறதுனால விசேஷ அர்த்தத்தை கல்பிக்கணும். யதா கிருதி மாயாவி ஜெகதுத்பாத்ய மாயை ஈஸ்வரேஷ். இல்லைன்னா யதா கிருத்தின்னு யதா ஆகிருத்தின்னு ஒரு இடத்துல எடுத்திருக்கு. அப்போ ரூபம்ன்றதோட சேர்ந்து வர்றது. ரூபம்ன்றதுக்கு வெறும் ரூபம் கலர்னு வச்சுட்டு ஆகிருத்தினா வடிவம்னு அப்படியும் எடுத்துக்கலாம். இல்ல கிரமம் யதா கிரமம் யதா ரூபம் யதா கர்ம யதா கிருதி, முயற்சிக்கு தகுந்தா போல அப்படின்னு எடுத்துக்கலாம். அவன் என்ன கர்மா பண்ணா அது என்ன முயற்சியில பண்ணா. ஏன்னா இதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. முதலோ நகம் ராத்தம்னு மேல சொல்ல போறது. அதை மனசுல வச்சிருந்தோம்னா இங்க யதாகிருதி என்பது வரும். அது அங்க வரும்போது நான் சொல்றேன். மாயாவி ஜெகதுத்பாத்ய மாயைவ ஈஸ்வரேஸ்வர தற்பாதியின் கல்பிதான் சர்வது. மாயாவி எப்படி உண்டு பண்றானோ ஜெகது மாயைவ மாயாவி மாயைவ யதா ததா ஈஸ்வரேஸ்வர எல்லாம் சர்வேஸ்வரனானவர் ஜெகதுத்பாத்ய ஜெகத்தை உண்டு பண்ணார். உண்டு பண்ண பிறகு என்ன பண்ணார்? ஏன்னா உத்பாத்தியான்னு ஒரு பிரச்சனை. இதை செய்து அது செய்தார். ஆனா அது முடிச்சாச்சு. அதனால இந்த மாயாவி திருஷ்டாந்தம் இதோடு முடிஞ்சிருக்கு. சோகத்தை அன்வயம் பண்ணும்போது கஷ்டப்படக்கூடாது. மாயாவி திருஷ்டாந்தம் பூர்வபாகத்தோடு போயிருக்கு. ஜெகத் உத்பாத்திய சர்பாதியின் கல்பிதான் சர்வது. சர்பாதியின் கல்பிதான் சர்வது. கல்பிதான் சர்பாதியின். இப்போ நம்ம கயத்துல பாம்புக்கு அர்ப்பணம் ஆயிருக்கு. நம்ம பண்ணிக்கிறோம்னா நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளவுதான். நம்ம உட்காந்து நான் கயத்துல பாம்பு அர்ப்பணம் பண்றேன்னு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்திருக்கு. அது இல்லைன்னு சன்னிஞானம் அதிஷ்டான ஞானம். இது கயிறு தான் வந்ததுக்கு அப்புறம் அந்த பாம்பு எங்க போச்சு? எங்கேயும் போல கயிற்றுக்குள்ள போயிட்டு நம்ம லோக வழக்கு அதை சொல்ற.
தற்பாதியும் கல்பிதான் சர்வது. இதாச்ச இதோட அது முடிஞ்சு போச்சு. இது தனி பாகம். ததைவானு விவேஷத்த, அதாவது மாயாவின்னு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னார். அப்போ அங்க அபிந்த நிமித்தோபாதான காரணம் சொல்லுங்க. தற்பாதியும் கல்பிதான் சர்வது, பொய்யான உலகத்தை உண்டு பண்ணார். ஜெகதீஸ்வர, அதாவது அதேவ அணுவிவேஷ, அவர் சிருஷ்டி பண்ணி அதுக்குள்ள அவரே கொண்டிருக்கார். இது இந்த சர்ப்பத்துக்கும் அதுக்கும் அந்த இதோட அன்வயம் பண்ணிட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது தேவையில்லை, அதோட அது முடிச்சிடலாம். எப்படி மாயாவி உலகத்தை உண்டு பண்ணாரோ, மாயாவி மாயை எப்படி உண்டு பண்ணாரோ அது போல பரமேஸ்வரன் உலகத்தை உண்டு பண்ணார். அதுக்கு திருஷ்டாந்தம் கயத்துல பாம்பு காண்றது போல பொய்யானதை உண்டு பண்ணார். இது வரைக்கும் ஆச்சு. உண்டு பண்ணி என்ன பண்ணார்? அது உள்ள புகுந்தார். அதேவ அந்த திருஷ்டி பண்ண உலகத்துக்குள்ளேயே அணுவிவேஷம், அங்க பிரவேசம் இருக்கு. அணுவிவேஷம் சக சக அந்த பரமேஸ்வரனே உள்ள புகுந்தார். ததேவ அணு பிராவிஷது. இது வரைக்கும் ஆயிருக்கு. இனிமேல் தான் கஷ்டம் வருது. அவர் எப்படி உள்ள புகுந்துக்க முடியும் அப்படின்னு அந்த அணுப்பிரவேசம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை பார்க்கிறோம். இது தைத்திரியோபனிஷத்துல முக்கியமான கிரந்தம். பிரவேச விசார கிரந்தம்னு இது பேரு. பரீட்சையில தனியா ஒரு கேள்வியாகவே எப்படி உண்டு பண்ணாங்க, எந்த விதமா உள்ள பூந்தார் அப்படின்னு சொல்லும்போது, உள்ள பூந்தாருன்னா உள்ள காணப்படுறாருன்னு அர்த்தம். அந்த அர்த்தத்துல உள்ள பூந்தாருன்னு சொல்லுகிறார். இது அடுத்த வாரம்.